கொரட்டூரில் இருக்கக்கூடிய பத்மாவதி நகர் இன்று நான் தேர்ந்தெடுத்து கொண்ட இடம் கொரட்டூர் தான். இந்த சாலை நேராக சென்றால் ஒரு கெனால் ரோடு என்று ஒன்று வருகிறது. அங்கிருந்து சென்றால் பல இடங்களுக்கு, குறிப்பாக புத்தகரம், அந்த இடம் சென்று விடலாம் என்று சொன்னதால் அந்த பகுதிக்கு நடந்து செல்கிறேன். நிறைய வீடுகள் எல்லாம் வந்துவிட்டது. எங்கெல்லாம் நாய்கள் கண்படுகிறதோ சற்று பயந்து தான் போக வேண்டியுள்ளது. இன்னும் பல இடங்கள் காலியாகவே இருக்கிறது. இங்கே பார்த்தாலே எல்லாம் காலியாக தான் இருக்குது. ஃப்ளாட் சேல் அட் கொளத்தூர், டீச்சர்ஸ் காலனி எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த வழியாக தான் முதல் முறையாக நான் போகிறேன். அதுக்காகத்தான் வீடியோவையும் எடுத்துக்கிட்டு போகிறேன். டூ வீலர் மெக்கானிக் இருக்குது. அங்கே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். அப்படியே போயிட்டு செந்தில் நகர் சென்று விடலாம். அது ரோடு போகுது. இதெல்லாம் கொரட்டூர் தான். ஆனால் இங்கெல்லாம் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. எப்போவுமே ஒரே இடத்துல ஒரே பாதை வழியாக போகிறதில்ல. வெவ்வேறு பாதை வழியாக போவது தான் நமக்கு விருப்பம். இதோ காஞ்சி போய் கிடக்க, எல்லாம் வறண்ட நிலமாக இருக்குது. ஏதாவது கோயில் இருந்ததுன்னா கேட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு போகலாம். போய் பார்ப்போமே. பேருந்து இருக்குது, பேருந்து கிடையாது, ஆட்டோ ஓடுது, கார் போகுது, நிறையா வேன் இருக்குது. இங்கே குடியிருப்புகள் இருக்குதோ, மாடு கூட ஒன்றுங்க மேயுது. இதெல்லாம் என்ன நகர்னு தெரியல. வந்தது பத்மாவதி நகர். கார் சாலை போட்டிருக்காங்க. அடுக்கு மாடியெல்லாம் இங்கே இருக்குது. இது என்ன நகர்னு பார்த்துட்டு போகலாம். இது வள்ளலார் தெரு, நல்ல பெரிய தெருவாக தான் இருக்குது. ஐயா, ஏதாவது கோயில் இருக்கு? கோயில் ஏதாவது இருக்கு? கோயில் இங்கே கோயில் ஏதாவது இருக்கு? இங்கே கோயில், கோயில் டெம்பிள் இங்கே இல்லைங்க. இல்லையா? சரி, நான் சும்மா வாக்கிங்காக வந்தேன். இருந்தால் பார்த்துட்டு போவாது தான். வீடு எய்த்தாப்பில் அந்த ரோடுக்கு அந்த பக்கம். அந்த பொறுத்தர